வெல்கம் டு காஸ்மிக் ப்ரோனட் 24. நான் உங்கள் CR24. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா RR vs RCB மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நேற்று ஃபஸ்ட்டு ரெயின் டிலேனால குவாஹாட்டி ஸ்டேடியம் என்னாச்சுன்னா மேட்ச் டிலே பண்ணாங்க. 8:30 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. RR டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு RCB பேட்டிங் பிடிச்சாங்க. RCB பேட்டிங் பிடிச்சதில் ஃபஸ்ட்டு ஃபில்சார்க்கு பேட்டிங் இறங்கி டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ரெண்டாவதாக விராட் கோலி வந்து 16 balls 32 runs அடித்து 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி கொடுத்துட்டு போனார். அதுவும் இல்லாமல் அவரோட விக்கெட் எடுத்தது வந்து ரவி பிஷ்னாய். படிக்கல் வந்து 7 பாலுக்கு 14 runs அடித்து 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி போனார். கேப்டன் பண்டிதர் 40 balls-க்கு 63 runs அடிச்சு போனார். குர்னால் பாண்டியா 6 பாலுக்கு 1 ரன்னு. ஜிட்டேஷ் சர்மா 8 பாலுக்கு 5 ரன்னு. டிம் டேவிட் 9 பாலுக்கு 13 ரன்னு. ரொமாரியோ ஷெப்பர்ட் 11 பாலுக்கு 22 runs அடிச்சுட்டு போனார். அது இல்லாமல் இம்பேக்ட் பிளேயராக வெங்கடேஷ் ஐயர் வந்திருந்தார். அவர் 15 பாலுக்கு 29 ரன் அடிச்சுட்டு போனார். புவனேஸ்வர் குமார் அவருக்கு விக்கெட் கொடுத்து அவர் ஒரு 6 அடிச்சுட்டு போனார். 9 runs வித்தியாசத்தில். பவுலர்ஸ் யார் யாருன்னா ஆப்போனன்ட் பவுலர்ஸ் RCBக்கு யார் பவுல் பண்ணாங்கன்னா ஓவர்ஸ் படி பார்த்தா ரவீந்திர ஜடேஜா 2 ஓவர் போட்டு 14 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டார். அவரோட ஆவரேஜ் எக்கனாமிக் 7. சந்தீப் சர்மா 4 ஓவர் கொடுத்து 47 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமிக் ரேட்டு 11.75. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 3 ஓவர் கொடுத்து 3 ஓவர் போட்டு 33 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவரேஜ் எக்கனாமிக் ரேட் 11. ஆண்ட்ரே பர்கர் 3 ஓவர் போட்டு 32 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுக்கவே இல்லை. ஆவரேஜ் 10.67. ரவி பிஷ்னாய் தான் விராட் கோலியோட விக்கெட் எடுத்தார். அது இல்லாமல் ரவி பிஷ்னாய் 4 ஓவர் போட்டு 32 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பிரிஜேஷ் சர்மா 4 ஓவர் கொடுத்து 37 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 9.25 ஆவரேஜ். இதில் வைபவ் சூரியவன்சி ரவீந்திர ஜடேஜா நல்லா இந்த மேட்ச்சை நல்லா ப்ளே பண்ணாங்க. வைபவ் சூரியவன்சி 26 பாலுக்கு 78 ரன் அடித்து அபாரமான நல்ல பிளேயிங் லெவன். அதுவும் இல்லாமல் மிடில் ஆர்டர் மிச்ச டீம்ஸை கம்பேர் பண்ண சொல்ல மிடில் ஆர்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. த்ரூ ஜுவேல் அவர் வந்து 43 பாலுக்கு 81 ரன் அடிச்சுட்டு ஹாஃப் செஞ்சுரிக்கு மேலே ஆடி போனார். அதுவும் இல்லாமல் 188 ஸ்ட்ரைக் ரேட்டு. குர்னால் பாண்டியா பவுல் பண்ணி சூரியவன்ஷியோட விக்கெட் எடுத்தார். அது இல்லாமல் இன்னொருத்தரோட விக்கெட் எடுத்துருக்காரு. ரவி பிஷ்னாய் வந்து 4 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்துருக்கார். இதில் குர்னால் பாண்டியாவோட ஆவரேஜ் எக்கனாமிக் ரேட் 7.5. ரவி பிஷ்னாய் 8. இந்த மேட்ச்சில் இதுவும் இல்லாமல் எப்படியோ ஆவரேஜ் ஃபஸ்ட்டு 150 கிராஸ் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சு. ஏன்னா பேட்டிங் ஆர்டரில் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ், அது இல்லாமல் பேட்டிங் இந்த மேட்ச்சில் வீக்கு போன மேட்ச்லாம் கம்பேர் பண்ண சொல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. நடுவில் விக்கெட் போக இந்த எப்படிப்பட்ட பேட்ஸ்மேனு எப்படிப்பட்ட பவுலர் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பாலோட பேட்டோட கனெக்ட் பண்ணால் தானே மேட்ச் வின் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த கனெக்ட் போய் இது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல 6 அடித்து ஆடக்கூட பிளேயர்னால் அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிச்சு செட் ஆகி அது நல்லா போய் ஒரு 6 அடித்து அவர் கான்ஃபிடன்ஸ் செட் ஆகிட்டாலும் எப்படி ஏற்பட்ட பால் போட்டு எப்படி ஏற்பட்ட பவுலர் என்ன ஸ்பீடில் லைனில் பிச்சு போட்டாலும் அடிச்சிடும். அந்த மாதிரி தான் இந்த ஆச்சு. அது பேட்டிங் இதனால 8 விக்கெட் போயிடுச்சு. 8 விக்கெட் போய் RRக்கு வந்து வெறும் 4 விக்கெட் தான் போச்சு. அவங்க டீம் கொஞ்சம் மிச்ச டீம்ஸ் கம்பேர் பண்ண சொல்லவே மிச்ச டீம்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த நீங்கள் RCB பிளேயிங்கில் வச்சு சேஞ்ச் பண்ணலன்னா மேட்ச் ஜெயிக்கிறது கஷ்டம். ஏற்கனவே RCB vs CSK மேட்ச்சில் பேசியிருந்தேன். அதே தான் திரும்பவும் நடந்திருக்கு. ஏன்னா பேட்டிங் லைனப் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்த பிரோஜனம் இல்லை, பவுலிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். முக்கியமாக ஜோஷ் ஆசில்வுட் வந்து அவர் ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் அவர் வந்து விக்கெட் எடுத்துட்டார். யாரோட வைபவ் சூரியவன்சியோட விக்கெட் எடுத்துட்டார். இது இல்லாமல் 2 டீமும் பிளேயிங் சேஞ்சஸ் பண்ணணும். முக்கியமாக RCB பிளேயிங் சேஞ்சஸ் பண்ணணும். இல்லைன்னா அப்கமிங் MI vs RCB மேட்ச் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். முக்கியமாக இந்த ஃபாரின் பிளேயர்ஸு
ஃபார்ம் அவுட் ஆன பிளேயரை பெஞ்சிங் பண்ணிட்டு இப்போ யார் கரெக்ட் ஃபார்மில் இருக்காங்களோ அவங்கள ப்ளே பண்ண வச்சு இது பண்ணால் மட்டும்தான் ஆர்சிபி மேட்ச் வின் பண்ண முடியும். நான் பார்த்ததில் 10 டீம்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 டீம் தான். ஒன்று ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ் வீக்காக தான் இருக்குது, ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ், அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ். இந்த டீம்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சிஎஸ்கே 3 மேட்ச் அதை மாதிரி தோற்றுச்சு. இதுக்கப்புறம் ஒரு மேட்ச்சு பொறுத்து எந்தெந்த டீம் டாமினன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் ஃபைனல்ஸு, அதுக்கு முன்னாடி செமிஃபைனல்ஸு, அதை பொறுத்து தான் இந்த மேட்ச்சு குவாலிஃபையர் ஆடி நிறையா இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எம்ஐ vs ஆர்சிபி மேட்ச்சை பற்றி அதுக்கு வீடியோ ரிவ்யூ போடுறோம். தேங்க்யூ.